அதான் கிரேன் போட்டுட்டு வந்து உடம்பு இருக்க எல்லா முடியே உருகுனா எப்படிப்பா? ஆனா போகுது நான் விட்டு நான் கூசுதுண்ணா. ஐயோ அல்லையா பண்ணி முடிய விட்டு வைங்க ராசா, ஏன்டா எடுத்துவீங்க? வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் குட்டா. இந்த இந்தியன் ஸ்பிரிட்ஸ் அதாவது பொமேரியன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்குது, எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அது ரீசன் என்னென்னா ஹேர் ஃபால் வந்து அவங்க வீட்டில் வந்து வயசானவங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டில் உள்றது, அவங்க மேலே உள்றது, சில நேரங்களில் மூக்குக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் ஜீரோ கட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஜீரோ கட் வந்து சீசனுக்காக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களால் பர்சனலாக இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜீரோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. பட் இதனால் வந்து இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்கள் டாகை வந்து வெளியில் எங்கேயாவது விட்டுட்டு போகாதீங்க, கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா ஃபர் வந்து ஹீட்டையோ கோல்டையோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா அவங்களால அங்கே இருக்கிற ஹீட்டையோ இல்லை கோல்டையோ மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து என்ன ஆகும்னா நாளை பின்ன வந்து பிரச்சனையாகும். இன்னொன்று ரெகுலராக ஹேர் ரிமூவும் பண்ணக்கூடாது. ரெகுலராக ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சீக்கிரம் வளர்ச்சி இருக்கும், அதே சமயம் சீக்கிரம் உதிர்வும் அதிகமாகும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ரெகுலராக பண்ணாமல் எப்போ தேவையோ அப்போக்கப்போ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்ககிட்டே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வச்சு வளர்க்க போகிறோம், அதனால் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஹேரை ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தாலும் குட் பாயாக பிஹேவ் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்னென்னா குளிப்பாட்டும் போது மட்டும் அவங்க பெட் பேரண்ட்ஸை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு அந்த சைடே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இது வந்து இந்த போர்ஷன் வரும்போது கண்ணாடி இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸை பார்க்கணுன்னே ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் தள்ளி விட்டே ஷாம்பு போட வேண்டியது இருந்தது, இல்லாட்டினா வெளியில் குதிச்சிருவாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா துவட்டி அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ ட்ரையர் போட்டு சூப்பராக அவங்கள ரெடி பண்ணிட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சில பொமரேரியன்ஸ் வந்து பயந்தாங்கன்னா கடிக்க வந்துடுவாங்க. அது நேச்சுரலுங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவங்க அப்படி கிடையாது, இவங்க நல்லா குட் பாயாக பிஹேவ் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ளோ ட்ரையர் போடும்போது லைட்டாக பயந்தாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அண்ட் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.